பொதுவாக நம்ம மக்கள் எப்படி பழக்கப்படுத்தப்பட்டிருக்காங்கன்னா எந்த நோய் எடுத்தாலும் சரி ரெஸ்ட். ஏற்கனவே செடென்டரி லைஃப் ஸ்டைலில் இருக்கவங்களுக்கு ரெஸ்ட் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ காலில் வீக்கம் இருக்கு, வேரிகோஸ் வெயின்ஸ் இருக்கு, இந்த மாதிரி பிளட் வந்து சரியாக சர்க்குலேட் ஆகலை அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் வரும்போது சும்மா காலத்துக்கு வச்சிருங்க, அப்படியே கிராவிட்டி அப்படியே நம்மளை அந்த பிளட்டெல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பொசிஷன் சோஃபால இல்லைன்னா சேர் மேலே அப்படி கால் அப்படி வச்சுட்டு அப்படியே ரெஸ்ட்ல இருக்கும். இதுக்கு பதிலாக இதே லெக் ரைஸ் தான், காலை நேரம் அப்படி வச்சுட்டு இந்த ஆங்கிள் மூவ்மெண்ட் பண்ணால் அந்த காஃப் மசில் இந்த எல்லாமே ஒர்க் ஆகும்ல, அது இது எஃபெக்டிவா இருக்குமா, சும்மா படுத்தே இருக்கிறது எஃபெக்டிவா இருக்குமா? இந்த வேரிகோஸ் வெயின்ஸுங்கிற ப்ராப்ளம் வந்து அது இப்போ காமனாக நிறைய பேர் பார்க்க முடியுது. அவங்க காலெலாம் வந்து ரொம்ப அந்த ரத்த நாளங்கள்லாம் வந்து வெயின்ஸ்லாம் வந்து ரொம்ப என்லார்ஜ் ஆகி சர்ஜரிலாம் பண்ணி காலெலாம் கருப்பாகி நிறைய உபாதைகள் அடுத்தடுத்து அதில் பெருசாக க்யூரும் கிடைக்கிற மாதிரி தெரியல ஈவன் ஆஃப்டர் சர்ஜரி. இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன? ப்ரொலாங் ஸ்டாண்டிங் எல்லாத்துக்கும் தெரியும். ரொம்ப நேரம் நிற்கிறது. இந்த எந்தெந்த ஜாப்ல இருக்கு இந்த ப்ரொலாங் ஸ்டாண்டிங்? இந்த ரொம்ப நேரம் நிற்கிற வேலைகள் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க, மிலிட்ரி, போலீஸ்மேன், இந்த மாதிரி நிறைய செக்யூரிட்டி கார்ட்ஸ். ஸோ இந்த பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. என்னன்னா, இந்த மருத்துவம் படித்தவங்களே போய் இந்த விஷயங்களை டிசமினேட் இதை பற்றின விழிப்புணர்வு வந்து அதிகம் கொடுக்கணும். ஆர்கனைசேஷன்ஸ், இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு இந்த வேலை கொடுக்குறாங்களே எம்ப்ளாயிஸ்க்கு அவங்களுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி ஹெல்த் ஆக்டிவிசம் மாதிரி உங்க எம்ப்ளாயிஸ் இவ்வளோ நேரம் நிற்கணும், நடுவில் இவ்வளோ இன்டர்வல்ஸ் கொடுக்கணும், அவங்க உட்கார வைக்கணும், சில ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணிக்கணும், சில ஸ்ட்ரென்தனிங் பண்ணிக்கணும், இந்த ப்ரிகாஷன்ஸ் ஃபுல்லாக டீச் பண்ணால் மட்டும்தான் இந்த வேரிகோஸ் வெயின்ஸை தடுக்க முடியும். எனக்கே இந்த பிரச்சனை வந்துருக்குது. நான் பிகினிங் ஸ்டேஜில் நான் பார்த்துருக்கேன். பார்த்தோன்னே நான் வந்து சில காஃப் எக்ஸசைஸ்லாம் பண்ணோம்னா இருந்த தடையவே இல்லாமல் போயிடுச்சு. சில பேஷண்ட்ஸ் வருவாங்க, அவங்களும் ஆரம்ப கட்டத்தில் தான் இருப்பாங்க. அவங்களாம் வந்து அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தா வேரிகோஸ் வெயின்ஸ் தாண்டி பல பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து ஆல் இன் ஒன் மாதிரி ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி ஒரு ஒர்க் அவுட் ப்ரோக்ராம் கொடுப்போம். அந்த இடத்துல தேவை ஒரு நியாயமான ஒரு எக்ஸசைஸ் மோட்டிவேஷன் தான். அந்த மோட்டிவேஷன் அவங்கள்ட்ட மிஸ் ஆகிறதை ஈஸியாக பார்க்க முடியும். அவங்க வந்து என்னன்னா அவங்களுக்கு தெரியல, அதோட இந்த எக்ஸசைஸோட இம்பார்ட்டன்ஸ் தெரியல. இப்போ அதை கவனிக்காம அந்த ஆரம்ப கட்டத்தில் விட்டுட்டா அடுத்து என்ன ஆகுதுன்னா கால் வீங்கும், அப்புறம் வந்து அல்சர் ஃபார்ம் ஆகும், காலோட கலர் சேஞ்ச் ஆகி அப்புறம் வந்து அல்சர்ஸ் ஃபார்ம் ஆகிடும். அப்புறமா அதுக்கு சொல்யூஷன் பார்த்தா சர்ஜரி அப்படின்னு போவாங்க. சர்ஜரிலையும் நம்ம பர்ஃபெக்டான ரிசல்ட்ஸ் வருமா அப்படின்னு கேரண்டி கிடையாது.